ஃப்ரெண்ட்ஸ் சில சமயங்கள்ல நம்ம தமிழ்ல பேசும் பொழுது, இந்த அதுவும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். எதற்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்சிடென்ட்ட பத்தி பேசுவோம். அந்த இன்சிடென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன மறுபடியும் தனியா சொல்லி காட்டுவோம். அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதுவும்ங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்றோம். அதற்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேஸ் என்னன்னா, அண்ட் தட் டூ அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க, அவன் ஒரு புத்தகம் எழுதினான். இதுதான் பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஒரு கோர் ஐடியா. ஆனா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம தனியா சொல்லி காட்டுறோம் பாருங்க. ஒரு அழுத்தத்தை குடுப்பதற்காக. அதுவும் ஒரே மாசத்துல. அவன் ஒரு புத்தகம் எழுதினான்டா, அதுவும் ஒரே மாசத்துல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க. "ஹி வ்ரோட் அ புக் அண்ட் தட் டூ இன் ஜஸ்ட் அ மந்த்." இந்த அண்ட் தட் டூக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் வார்த்தை மட்டும் போட்டா போதும். நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு புது சென்டென்ஸ போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த எக்ஸாக்ட் வார்த்தைகள மட்டும் போடுங்க. பாருங்க. "ஹி வ்ரோட் அ புக் அண்ட் தட் டூ இன் ஜஸ்ட் அ மந்த்." நான் உன்னுடன் வருவேன். நான் உன் கூட வருவேன். அதுவும் சரியான நேரத்தில வருவேன். நான் உன் கூட வருவேன். அதுவும் சரியான நேரத்தில. I will come with you and that too on time. I will come with you and that too on time. இந்த மாரி எக்கச்சக்கமான சென்டென்சஸ் நீங்களே சொல்லி சொல்லி பாருங்க. ஓகே? ரைட். எனக்கு வேலை கிடைத்து விட்டது. அதுவும் நல்ல சம்பளத்தில். இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல எழுதலாம் அப்படின்னு காமெண்ட்ல போட்டுருங்க.